வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை வட தமிழகம், புதுவை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லட்சுமணன் பழனி வழங்க கேட்கலாம். வணக்கம் லட்சுமணன். இலங்கையின் வடபகுதியில் நிலவி வந்த இந்த டிட்வா புயலானது அப்படியே நகர்ந்து முதலாவதாக காவிரி படுகை மாவட்டங்கள் அருகே நிலை கொள்ளக்கூடும், அதற்கு பிறகாக வட தமிழகத்தை அடையக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எத்தனை மணி வரை காவிரி படுகை மாவட்டங்களில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம்? அதேபோல் எத்தனை மணி தொடங்கி வட தமிழகத்தில் இந்த KTCC ஜோன் ஆகிய பகுதிகளில் நாம் மழையை எதிர்பார்க்கலாம்? இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வடகிழங்கு கடற்கரை பகுதிகளில் நிலவிய டிட்வா புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 11:30 மணி அளவில் வேதாரண்யத்திற்கும் தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே பார்த்தோம் என்றால் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே பார்த்தோம் என்றால் 350 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையமானது கணித்திருக்கிறது. வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை, அதாவது 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் அருகே உள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் பகுதியை அடையக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளிலிருந்து இன்று நள்ளிரவு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மறுநாள் பார்த்தோம் 25 கிலோமீட்டர் தொலைவில் நிலவக்கூடும் எனவும் பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புயலின் எதிரொலியாக புதுச்சேரி கடலோர பகுதிகள் அதிக பாதிப்பு இருப்பதாகவும், குறிப்பாக 60 கிலோமீட்டர், அதாவது இன்று 60 கிலோமீட்டர், நாளை அதிகாலை 50 கிலோமீட்டர், நாளை மாலை 25 கிலோமீட்டர் தொலைவில் நிலவக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாளை மாலை வரை இந்த புயலின் தாக்கமானது இருக்கும் எனவும், மேலும் நாளை மதியத்திற்கு மேல் புயல் கரையேறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இடையேதான் இந்த புயல் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் விடப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளுக்கு மிதமான மழை முதல் பலத்த மழைக்கான வாய்ப்புகளும் விடப்பட்டிருக்கிறது. ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான பாதிப்புகளும் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டம் மற்றும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், மேலும் அந்த சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வேண்டும் எனும் அச்சுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று பார்த்தவுடன் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், விருதுநகர், காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று சிவப்பு எச்சரிக்கை, அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், 30ஆம் தேதி நாளை பார்த்தோம் என்றால் திருவள்ளூர், ராணிப்பேட்டை 2 மாவட்டங்களுக்கு மட்டுமே அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இன்று 2 நாட்களுக்கு மேல் ஒரு சில மாவட்டங்களுக்கு கனமழையும், ஒரு சில மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிற நிலையில் சென்னை புதுநகர் பொறுத்தவரையுமே பெருமளவு பாதிப்பு இருக்காது. அந்த வகையில் மிதமான மழை முதல் பலத்த மழை, அதாவது ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது சென்னை புறநகர் பகுதிகளுக்கு விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நிலவரப்படி பார்த்தோம் அருகே 350 கிலோமீட்டர் இந்த டிட்வா புயலானது நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் நாளை பார்த்தோம் என்றால் 250 280 கிலோமீட்டர் தொலைவிற்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த நேரத்தில் மட்டுமே சென்னையில் மழைப்பொழிவானது சற்று அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. இந்த வானிலை பொறுத்தவரையுமே அடுத்த 24 மணி நேரத்திற்கு மட்டுமே விடப்பட்டிருக்கிறது. மேலும் நாளை காலை மீண்டும் இன்னொரு வானிலை அறிவிப்பானது வெளியாகும். அந்த வகையில் அந்த வானிலை அறிவிப்பில் தான் அடுத்தடுத்த நாட்களுக்கு எந்த அளவுக்கு மழையின் பாதிப்பானது பகுதியில் பொறுத்தவரை எந்த அளவுக்கு மழையின் பாதிப்பானது இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படும் எனவும் அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பகுதியில் பொறுத்தவரை தற்போது பார்த்தோம் என்றால் ஒரு சில பகுதிகளில் லேசான மழையும், ஒரு சில பகுதிகளில் லேசான சாரல் மழையானது மாநிலத்தின் சென்னை புறநகர் பகுதியில் முழுமே வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. இன்று பார்த்தோம் என்றால் மிதமான மழை தொடங்கி நாளை காலை பார்த்தோம்னால் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், அதிகமாக இந்த தமிழகத்திற்கு அதிக பார்த்தோம் என்றால் 250 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயலானது நிலை கொண்டிருப்பதாகவும், மேலும் இலங்கை மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கு மட்டும் அதிக கனமழைக்கான பாதிப்பு இருக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது. இந்த புயலானது இலங்கை மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் தான் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அந்த பகுதிகளில் மட்டுமே இந்த கடலின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்படும், மழையின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. டிட்வா புயலினுடைய நகர்வு மற்றும் அந்த நகர்வை பொறுத்து தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் எப்போது எவ்வளவு மழை பெய்யக்கூடும் என்பது குறித்து விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லட்சுமணன்.